சூப்பர் சாஃப்ட்டான ரவா லட்டு வீட்லயே சிம்பிளா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி வீட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, 3 டேஸ் ஆனாலும் கல்லு மாதிரி ஆகாது. இதே மாதிரி சாஃப்ட்டாவே இருக்கும். ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துட்டு, நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடாயில ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி, திராட்சைய ஃப்ரை பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதிலேயே நம்ம ஊற வச்சிருந்த அந்த ரவைய சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டு வருங்க. இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு சர்க்கரை பாகு எடுத்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்ததுமே நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த ரவை மேலே கொட்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சி பாருங்கள். 3 நாள் ஆனாலும் ரவா லட்டு சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.